ஹாய் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னாக்கா, பேக் டு ஸ்கூல். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்தியாவாக இருக்கட்டும், உலக நாடுகளில் பல இடங்களில் வந்து கோவிடுக்கு பிறகு வந்து இது வந்துக்கிட்டு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து பேக் டு ஸ்கூல். எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வீட்டில் இருந்து காலம் போயிடுச்சு. இப்போ இதில் பார்த்துட்டாக்கா சின்ன பருவத்துலேருந்து நம்ம சில குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகலன்னா அடம் பிடிக்கும். ஆனால் சில குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போய் ஆகணும்னு சொல்லி நிற்கும். அது மாதிரி சின்ன பருவங்களில் நம்ம ஸ்கூலில் போய் கற்றுக்கிற விஷயங்கள் நயமாக இருக்குது. அது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனாக்கா நயம விஷயங்கள் நம்மள்கிட்டருந்து படிப்படியாக மாறும். நம்ம வந்துக்கிட்டு இது போல் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அதை அனுபவிச்சிருப்போம். இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்துக்கிட்டு இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து தனி ஒரு இது என்ன தான் நம்ம வந்துட்டு டேபு அது இதுன்னு வச்சு பார்த்தோன்னா கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. கண்ணுக்கு ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸு, பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ தாய்மார்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எல்லாம் சந்தோஷமாக வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது வந்து நம்ம அபுதாபியில் வந்து அபுதாபி மால் எப்போதுமே ஒரு ஸ்பெஷல். என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் எந்த ஒரு காலகட்டத்தில் வந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தீம் ரெடி பண்ணிடுவாங்க. அந்த தீமை வந்து நான் ஜஸ்ட்டு அபுதாபி மால் மார்னிங்கில் போகும்போது ரிலாக்ஸாக இருந்துச்சு, கூட்டம் இல்லை. திடீர்னு பார்த்து இந்த ஒரு தீம் இருந்துச்சு, போடணும் போல் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது உங்களுக்காக கொடுத்துருக்கேன். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நினைவுகளை வந்து இந்த தருவாயில் வந்துக்கிட்டு நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இது நல்லாயிருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம ஸ்கூல் காலத்தை நம்ம இப்போ கூட பேசுவோம். ஸ்கூல் காலங்கிறது நம்ம அந்த பருவம் வந்துட்டு யாராலும் மறக்க முடியாத ஒரு பருவமாக இருக்கும். 95%, 99% நம்ம சொல்லலாம். எல்லாருமே வெளிநாடுகளுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க வந்து நினச்சி பார்க்கக்கூடிய ஒரே ஒரு சம்பவம் எதாக இருந்தாக்கா ஸ்கூலை பற்றி தான் நினைப்பாங்க. காலேஜு கூட ஒரு அடல்ட்டு, அதாவது அந்த பருவத்தை தாண்டி போயிருப்போம். அது வேறு மாதிரியான ஒரு லைஃப். அது சிலருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அமைஞ்சிருக்கும். ஹாஸ்டல் லைஃபு, அது போல் ஃப்ரெண்ட்ஸு, நியூ ஃப்ரெண்ட்ஸு, ஒரு வருஷம் மாறும்போது பாஸ் ஃபைலு, அந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களில் வந்து ஓவர்லோடு அது இது கொடுத்து விட்டு படிப்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ எனிஹாவ் கோவிட் காலமாக இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஓரளவு அபுதாபியில் வந்து கட்டுப்பாடு நல்லா மாதிரியும் பண்ணிட்டாங்க. அபுதாபி மாலில் வந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த அங்கே வச்சுருந்த ஷோ இது வந்துக்கிட்டு ஒரு மாதம் 2 மாதம் அப்படி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சீசன் வரும்போது இதை அங்கேயே வச்சு ரெடி பண்ணுறது, மால் உள்ளாலே வச்சு அதை ரெடி பண்ணி அது மாதிரி வச்சுட்டு போவாங்க. குழந்தைகள் ஈவினிங் டயத்தில் வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். நான் ஏர்லி மார்னிங்கில் போனதுனால அங்கே மால் ஓப்பன் பண்ணோடனே போனேன். அதனால் ரஷ் எதுவும் இல்லை. அதனால் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அதான் மெயின். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்டா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ கூட சரி, நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு இருக்கும்போது யாரோட இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் பருவத்தை வந்து நம்ம நினைக்காத நாட்களே இருக்காது. நம்மளுக்கு படித்தது இந்த வாத்தியாரை நினைவு கூறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னாக்க நம்ம வெளிநாடு இது மாதிரி வந்திருக்க முடியாது. ஸோ நம்ம இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம இது மாதிரி பார்த்துக்கணும். நீங்களும் அபுதாபிலேயோ துபாயிலோ எங்கே இருந்தாலும் இது மாதிரி சீசனில் நீங்கள் அபுதாபி வர்ற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டாக்கா கண்டிப்பாக அபுதாபி மாலை விசிட் பண்ணுங்கள். அபுதாபி மால் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மால். சில மாலுக்கெல்லாம் போனால் காலெலாம் அசந்து போயிடும், நம்ம எங்கே போகிறது என்ன பண்ணுறது தெரியாமல். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். என்ட்ரன்ஸு எல்லாமே ஈஸி. கார் பார்க்கிங் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு போகும்போது இது மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் உங்களுக்கு கிளாஸில். ரொம்ப பாருங்கள், அந்த பிள்ளைங்கள்லாம் மகிழ்ச்சியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு பேக் டு ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜியாக இருக்குது. ஸ்டில் நம்ம கோவிடு அந்த சுச்சுவேஷனில் இருக்கனால கிளாஸில் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு சானிடைஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னு சொன்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். புதிய ஃப்ரெண்ட்ஸு டெய்லி நம்ம அங்கே மீட் பண்ணும்போது கொஞ்சம்
கொஞ்சம் எனர்ஜியாக இருப்போம். மீண்டும் இது போல் வேறு ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம். அதுவரை ஃபைசல் லெஜெண்டரி டிஸ்கவரி.